ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த காலைவேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாதம் மன்னா மூலமாய் இந்த காலைவேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். கர்த்தர் நிச்சயமாய் அந்த வார்த்தையிலே வல்லமையாய் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் வேண்டிக் கொண்டிருக்கிற, நீங்கள் நம்பியிருக்கிற, நீங்கள் காத்திருக்கிற, உங்களுக்கு வேண்டியதை தேவன் செய்ய வல்லவராக இருக்கிற இந்த காலை வேளையில் கூட நீங்கள் பலவிதமான சூழ்நிலைகள் இருக்கலாம். பற்றாக்குறை, தேவைகள் அதிகமாக, இன்றைக்கு உங்களுக்கு பலன், இப்படி பல சூழ்நிலைகள் இருக்கலாம். அதே சமயத்தில் உங்களுக்கு விரோதமான நிறைய காரியங்கள் காணப்படலாம். எந்த சூழ்நிலையை கண்டு மனம் கலங்காதிருங்கள். கர்த்தர் உங்களுக்காக பேசுகிற ஒரு ஜீவனுள்ள தீர்க்கமான வார்த்தையை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். லூக்காவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே, மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொந்தளிப்பை அதட்டுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். கொந்தளிப்பு பிரச்சனையை குறிக்கிறது, போராட்டங்களை குறிக்கிறது, பிசாசுடைய மூர்க்கத்தனங்களை குறிக்கிறது. சண்டைகள், வாக்குவாதங்கள், பொறாமைகள், எரிச்சல்கள், நமக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா ஆபத்துகள், பொல்லாப்புகள், இப்படி பல விதத்திலே சாத்தானுடைய கொந்தளிப்பை பார்க்கிறோம். அதற்கு முந்தின வசனம் சொல்லுகிறது, படவு ஓடுகையில் அவர் நித்திரையாய் இருந்தார். அப்பொழுது கடலில் சுழல் காற்று உண்டானதையும் அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படவு ஜலத்தில் நிறைந்தது. மோசமடையத்தக்கதாக வாழ்க்கையை மோசப்படுத்துகிறவன், வாலிப பிள்ளைகளை மோசப்படுத்துகிறவன், பாவத்தினாலே, சாபத்தினாலே, போதைப் பொருள்களினாலே, குடிப்பழக்கத்தினாலே, வியாதியினாலே, கடன் பாரத்தினாலே மோசப்படுத்துகிற வாழ்க்கை என்ற படகை, குடும்பம் என்ற படகை, ஆசீர்வாதத்திலே இன்றைக்கு ஜீவிக்க வேண்டிய கையின் பிரயாசம் என்ற படகை, வியாபாரம் என்ற படகை மோசப்படுத்துகிற சத்துரு ஒரு சுழல் காற்றை கொண்டு வந்து யார் மூலமாகவோ, எது வழியாகவோ, எப்படியாக உங்கள் வாழ்க்கை படகை கவிழ்த்து போட வேண்டும் என்று அவனுக்கு ஒரு திட்டம் இருக்கலாம். கலங்காதிருங்கள். நேற்று வரைக்கும் அது இருந்திருக்கலாம், நேற்று இரவு வரைக்கும் இருந்திருக்கலாம். இன்றைக்கு இயேசு எழுந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, தூர தேசத்தில் இருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்களுடைய காரியங்களுக்காக, உங்களுடைய வேலை ஸ்தலத்துக்காக, பல ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்து பிரச்சனைகள் தொடர்ந்து வருகிற அந்த சுழல் காற்றுக்கு எதிராக தேவன் எழுந்தருளுகிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கவலைப்படாதிருங்கள். உங்களுக்கு அது கண்ணுக்கு முன்பாக காணப்படாமல் கூட இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அறியாமல் மறைமுகமாய் குடும்பத்தில் எழும்பி இருக்கலாம். ஆனால் இயேசு அதை காண்கிறவர். எழுந்தருளுவார். ஆமென் சொல்லலாமா? எழுந்தருளுவார். அது மாத்திரமல்ல, அந்த காற்றும் ஜலத்தின் கொந்தளிப்பு ரெண்டையும் பாருங்கள். அந்த காற்றை அடக்க முடியாது, கொந்தளிப்பை அடக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பலத்தில் அல்ல, நம்முடைய பராக்கிரமத்தில் அல்ல, தேவனுடைய ஆவினால். அப்படியானால் தேவனுக்கு ஒரு பலம் இருக்கிறது, தேவனுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது, தேவனுக்கு ஒரு மகிமை இருக்கிறது, பராக்கிரமம் இருக்கிறது. அவரே காற்றையும் கடலையும் உண்டாக்கினவர். ஹல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட, இயற்கையின் மேல் வல்லமுள்ள தேவனை நாம் ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், விசுவாசிக்கிறோம். இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். அவர் எழுந்து அதட்டுகிற வல்லமை இன்றைக்கு பார்க்கிறோம். இன்னைக்கு உங்களுக்கு எதிராய் எந்த சூழல் இருந்தாலும் கவலைப்படாதீங்கள். கர்த்தர் அதட்டுவார். அப்படியானால் பிசாசின் கிரியைகள் செயலிழந்து போகும். அந்த போராட்டங்கள், மூர்க்கங்கள் செயலிழந்து, அதனுடைய வீரியங்கள் குறைந்து, அது எல்லாம் அப்படியே எல்லா விதமான காரியங்களிலும் அது அடங்கி போகும்படி செய்வார். அமைதல் உண்டாயிற்று. குடும்பத்தில் அமைதி, மனதில் அமைதி, வேலை ஸ்தலத்தில் அமைதி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு அமைதி, தெய்வீக சமாதானம் இன்றைக்கு கட்டளையிடுகிறார். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே எழுந்தருளுகிறவராய், அதட்டுகிறவராய், விடுதலையாக்கி அமைதலை கொடுக்கிறவராய் நீர் எங்கள் மத்தியிலே வெளிப்பட்டதற்காய் நன்றி. இந்த காலை வேளையில ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் கொந்தளிப்புகள், காற்று, சுழல் காற்று, மோசமடையத்தக்கதான நிலைமை, இப்படி எதுவாய் இருந்தாலும் செய்வதறியாது திகைத்து நிற்கிற நிலைமையில, ஐயோ நாங்கள் மடிந்து போகிறோம் என்று சொல்லி ஆண்டவரே
எல்லா விதமான பாதிப்புகள், ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிற அத்தனை குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. வியாதி என்கிற ஆண்டவரே அந்த கொந்தளிப்பு, ஆண்டவரே இன்றைக்கு மோசமடையத்தக்கதாக சூழ்நிலை பிசாசு கொண்டு வந்தாலும் அந்த வியாதியிலிருந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய கூப்பிடுதலையும் கேட்டு நீர் எழுந்தருளுவீராக, அதட்டுவீராக என்று ஜெபிக்கிறேன். அவைகள் ஆண்டவரை அடங்கி போகட்டும். கணவனுக்கும் மனைவிக்கும் விரோதமாய், பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் விரோதமாய், குடும்ப வாழ்க்கைக்கு, கையின் பிரயாசங்களுக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற எல்லா கொந்தளிப்பும் அடங்கி அமைதலாகட்டும். குடும்பம் சமாதானம் வரட்டும், வாழ்க்கை சமாதானம் ஆகட்டும், இவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சமாதானம் ஆகட்டும். எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒரு சமாதானத்தை கொடுத்து அமைதல் உண்டாக செய்து ஆசீர்வதிப்பீராக. நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. இன்று முதல் கொந்தளிப்பை அவர் அதட்டுவார். உங்கள் வாழ்க்கையில் அமைதல் உண்டாகும். ஆமென்.